Hello friends, welcome to Tamil Tech Express. In this video, recently launched Oppo Reno 12 Pro 5G phone. This is a basic or slim or cute phone. This phone is 37,000 to Flipkart and Amazon. Brown and gold in two colors. This phone has all features excellent. This phone has feature. First one RAM. In the phone RAM வந்து பார்த்தோம் அப்படினா 12GB வந்து இனிஷியலா கொடுத்திருக்காங்க டெடிகேட்டடா இருக்கு சோ இது வந்து மாசான ஒரு ஆப்ஷனா இருக்கு ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த ஃபோன்ல ரெண்டு வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க ஒன்னு வந்து 256GB இன்னொன்னு வந்து 512GB சோ இதுவுமே ரொம்ப மாசான ஒரு ஆப்ஷனா இருக்கு இது வந்து UFS 3.1 வந்து பேஸ் பண்ணிருக்கு சோ அதிகமா டேட்டா ஸ்டோர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படினா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா இருக்கு இது இல்லாம ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படினா இவ்ளோ ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு external dedicated support பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல கொடுத்திருக்காங்க அதுவும் 1TB வரைக்கும் பார்த்தோம் அப்படினா கார்ட் ஸ்லாட் வந்து டெடிகேட்டடா கொடுத்திருக்காங்க சோ இதுவும் வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா இருக்கு थर्ड வந்து பார்த்தோம் அப்படினா OS சோ இந்த ஃபோன்ல Android 14 பேஸ் பண்ணி இருக்கிற லேட்டஸ்ட் கலர் OS 14.1 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இவங்க வந்து 3 OS அப்டேட் வந்து கொடுக்குறாங்க + 4 years வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க சோ थर्ड ஆப்ஷன் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு फोर्थ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா பேட்டரி இந்த ஃபோன்ல 5000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு ரெக்கமெண்டடான ஆப்ஷன் and 80 watts வந்து பார்த்தோம் அப்படினா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க சோ இது மூலமா பார்த்தோம் அப்படினா full charging வந்து 46 minutesலயே வந்து சார்ஜ் ஆகும்ங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இது ஒரு 10 minutes வந்து பார்த்தோம் அப்படினா லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி டிஃபரன்ஸா இருக்கலாம் அது இல்லாம 4 years வந்து பேட்டரி லைஃப் வந்து கொடுத்திருக்காங்க சோ फोर्थ ஆப்ஷன் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா சிப்செட் இந்த ஃபோன்ல டாப் 4 ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா ரொம்ப எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க ஆனா சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு ஹை எண்டா கொடுக்கல மிட் ரேஞ்ச் சிப்செட் தான் கொடுத்திருக்காங்க MediaTek Dimensity D7300 எனர்ஜி சோ இதுல எனர்ஜினா என்ன அப்படினா பவர் எஃபிஷியன்சிக்காகவும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படினா இந்த சிப்செட் வந்து ஒரு நல்லாவே இருக்கும் இது வந்து ரீசன்ட்டா 2024ல ஜூன்ல லான்ச் ஆன ஒரு சிப்செட் இந்த சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு கேமுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குது பட் ஹெவியான கேம்ஸ்க்கு வந்து இது வந்து நல்ல சூட்டபிளா இருக்காது ஏனா இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் இதோட ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படினா 2.5 GHz ஸ்பீட் தான் இருக்கு ஒரு ஹெவியான கேம்ஸ் வந்து நீங்க ப்ளே பண்றீங்க அப்படினா மினிமம் 3 GHz ஸ்பீட் இருந்தா பெட்டரா இருக்கும் சோ கேமிங்கான GPU பார்த்தோம் அப்படினா Mali G615 வந்து இந்த ப்ராசஸரா இருக்கு இந்த ப்ராசஸர் பத்தி இன்னும் டீடைலா பார்க்கணும் அப்படினா இதுதான் வந்து MediaTek உடைய டாப் ப்ராசஸர் நம்ம லிஸ்டா இருக்கு ஹை எண்டுக்கு பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா MediaTek Dimensity 9300 அதுக்கு அப்புறம் அப்பர் மிட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படினா MediaTek 8200 இருக்கு 8100 இருக்கு சோ மிட் ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் வரது வந்து பார்த்தோம் அப்படினா 7300 சோ இந்த சிப்செட் தான் வந்து பார்த்தோம் அப்படினா நம்மளுடைய Oppo Reno 12 வந்து கொடுத்திருக்காங்க இந்த காஸ்ட்க்கு வந்து பார்த்தோம் அப்படினா இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் ஆனா வந்து ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு மிட் ரேஞ்ச் லெவல்ல தான் கொடுத்திருக்காங்க சோ இது மட்டும் தான் பார்த்தோம் அப்படினா ஒரு மைனஸா இருக்கு அடுத்து வந்து டிஸ்ப்ளே சோ இந்த ஃபோன்ல டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா 6.67 3D curved inchesல வந்து இந்த ஃபோன் வந்து இருக்கு சோ ஸ்லிம்மான ஒரு ஃபோன் அதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படினா Full HD+ வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஆனா இந்த காஸ்ட்க்கு வந்து பார்த்தோம் அப்படினா Quad HD+ கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் and 120 Hz வந்து refresh rate இருக்கு AMOLED LED பேனல் வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு and கலர் சப்போர்ட் வந்து 1.07 billion கலர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க high resolution display பார்த்தோம் அப்படினா HDR10+ வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு outdoor visibility வந்து 1700 peak nits வந்து கொடுத்திருக்காங்க இதுவும் நல்லா இருக்கு and Gorilla Glass Victus 2 வந்து கொடுத்திருக்காங்க சோ டிஸ்ப்ளே இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ்மே பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு அடுத்து வந்து கேமரா இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா ட்ரிபிள் செட்டப்ல இருக்கு சோ கேமரா குவாலிட்டி பார்த்தோம் அப்படினா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஏன்னா இதல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சென்சாரும் பார்த்தோம் அப்படினா Sony சென்சாரும் Samsung யூஸ் பண்ணிருக்காங்க சோ மெயின் கேமரா 50 MP வந்து பார்த்தோம் அப்படினா லேட்டஸ்ட் Sony Lydia 600 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க plus OIS சப்போர்ட் இருக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு அதுக்கு அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் Sony IMX355 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா 50 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ அது வந்து Samsung சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படினா ப்ரீவியஸா Oppo ஃபோனோட இந்த Oppo ஃபோன்ல கேமராக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ கேமரா குவாலிட்டி எக்ஸலென்ட்டா இருக்கும் and LED flash இருக்கு and இந்த ஃபோன்ல மேக்ஸिमम 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா வீடியோ சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க 8K வந்து கொடுக்கல
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி பார்த்தோம் அப்படின்னா 50 MB ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து மேக்ஸிமம் வந்து 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் கேமராக்கான ஷூட்டிங் மோட் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட ஃபீட்பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. நீங்கள் 512 GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 41,000 இருக்குது. 256 GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 37,000 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய கரண்ட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோன். ஸோ மற்ற பிராண்டுக்கும் ஓப்போவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஃபோனை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்குது. 180 கிராமில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 7.4 திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெயிட் டைமென்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. 200 கிராம் மேலே இருக்கும், இல்லைனா வந்து 8, 9 இருக்கும். ஆனால் ஓப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஸ்லிம்மான ஃபோன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. அண்ட் கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா Type-C போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கிடையாது. ஏன்னா இதில் 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மெமரிக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸு. ஸோ சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்போடைய ப்ரீடிஃபைன்டு சவுண்ட் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேசிக்காக இருக்கிற வைஃபை, GPS, ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து Type-C வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா IP65 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இது வந்து ஒரு AI ஃபோனுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஐக்கான நிறைய ஆப்ஷன் வந்து இவங்க இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. AI எரேசர் ஆப்ஷன், AI ஸ்டுடியோ ஆப்ஷன், AI பெஸ்ட் ஃபேஸு, AI கிளியர் ஃபேஸு, AI ஸ்மார்ட் இமேஜ் எடிட்டிங், AI டூல் பாக்ஸ் ரைட்டர், அதுக்கப்புறம் சம்மரி, AI ரெக்கார்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து AI ஆப்ஸ் வந்து பில்டினாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் AI ரிலேட்டடாக ஆப்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ண தேவை, எல்லாமே இன்பில்டாகவே இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸை பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்ஸை விட பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் என்ன ட்ராபேக்ஸுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராசஸர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்லை. ஏன்னா இந்த ஃபோனுடைய காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 37,000 41,000 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு 40,000 ஃபோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இவங்க கொடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட்ரேஞ்சுடைய ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லை. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் FM வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனோட ட்ராபேக்ஸு. மற்றபடி இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஆசமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்லிம்மான ஃபோனும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு. ஸோ ஓப்போ ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல க்யூட்டான ஸ்லிம்மான ஃபோனாக இருக்குது. ஸோ பிராண்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி. அதுக்கப்புறம் கேமராவுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் செட்டப்பில் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி சென்சார் இருந்தாலே கண்டிப்பாக பிக்சர் குவாலிட்டி வந்து கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்ரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு ஸோ பேட்ரியுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிசைனும் வந்து நல்லாவே இருக்குது. அண்டு இந்த ப்ராசஸர் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் எஃபிஷியன்சி, ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கும் லாங் பேட்டரி லைஃபுக்கும் இந்த ப்ராசஸர் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ரீசனை பொறுத்து வந்து இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ 4.3 ரேட்டிங் வரைக்கும் இந்த ஃபோன் வந்து இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.